என்ன மேஸ்திரி வாரத்துல ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுறீங்களே, என்ன விஷயம்? உங்கள் வீடு கான்ட்ராக்ட் பேசி தான் வேலை பார்த்தேன். வேலை முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு 50,000 பாக்கி நின்றுக்கிட்டே இருக்கு. இதுக்காக நான் டெய்லி வாரம் இங்கே வந்துட்டு போகிற மாதிரியே இருக்குமா? என்ன லாபம் இல்லாமையா கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க? அதெல்லாம் லாபம் இருக்கும் மேஸ்திரி, போங்க. ஏம்மா, உங்கள்கிட்ட ஒரு ரேட்டை பேசி தான் நான் வேலை பார்த்தேன். அந்த ரேட்டுக்கு உள்ள காசவே நீங்கள் இன்னும் தரலை எனக்கு. அதுவும் இல்லாமல் அப்படி வேலையை முடித்தா எனக்கு 10-20,000 சேர்த்து வர நீங்கள் தர மாட்டீங்கம்மா? ஏம்மா, நீங்கள் எக்ஸ்ட்ரா தராட்டாலும் நான் பார்த்த வேலைக்கு உள்ள சம்பளத்தையாச்சும் கொடுத்தா தானம்மா என்னை கைப்பிடியாமல் இருக்கும். என் புருஷன் ஊருக்கு வர நினைப்புல 6 மாசமா பணம் அனுப்பல. எது பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. இனிமே காசு கேட்டு வீட்டுக்கு வந்துடாதீங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. சரிங்கம்மா, வெளிநாட்டில் இருக்க உங்கள் புருஷன்கிட்டே நான் பேசிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நாள் தான் காசு தராமல் இருப்பீங்கன்றதை நான் பார்க்குறேன். ஐயோ, பேங்க்கு போனேனே பணம் எடுக்க, 1,00,000 மட்டும் எங்கனையோ போட்டுட்டேனே. இந்த மேசத்திரி தந்து வேலையை முடிச்சிருச்சுல்ல, டெய்லி வந்து அடையுது. அந்த காசை கொடுத்தானப்பா, அந்த பாவம் நம்மளுக்கு தானப்பா. அண்ணே மேஸ்திரி அண்ணே, இந்தங்கண்ணே உங்களுக்கு சேர வேண்டிய 50,000 பணம். சரிங்கம்மா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேம்மா. ஏம்மா, நான் டவுனுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வர்றப்ப அந்த பாதையில் 1,00,000 ரூபா பணம் கிடைச்சிச்சு. நான் விசாரித்தேன், கடைசியாக உங்கள் பணம்னு சொன்னாங்க. இந்தாங்கம்மா உங்கள் பணம். ஏன் மேஸ்திரி, நீங்க வேலை பார்த்த காசை நான் கொடுக்காம இருந்திருந்தா கீழே கிடந்த பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுக்காம இருந்திருப்பீங்களா? ஏம்மா நான் பணத்தை எடுத்து கொடுக்கணும்? நான் வேலை பார்த்து வேலையை முடிச்சு 6 மாதம் ஆச்சு. அந்த பணத்தையே நீங்கள் ஒழுங்காக எனக்கு கொடுக்கல. அப்போ நான் கீழே கிடந்து எடுத்த பணத்தை ஏன் உங்களுக்கு நான் கொடுத்து நல்லபடி ஆகணும்? ஏம்மா, இந்த காசு எடுத்த உடனே உங்கள் வெளிநாட்டில் இருக்கார்ல உங்கள் வீட்டுக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி நான் தகவலை சொல்லிட்டேன். அவர் உனக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா, அதுக்காக நீ எடுத்துக்க, இல்லாட்டா நான் வர்ற வரையும் நீ பத்திரமா கூட வச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டாரு தான். சரி மேஸ்திரி, நீங்க காசு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வேண்டாம், உங்களுக்கு 10-20,000 சேர்த்து கூட தாரேன். நீ உன் காசு கீழே கிடந்து நான் எடுத்து கொடுத்ததுனால நீ 10-20,000 சேர்த்து தரேன்னா அந்த காசு எனக்கு வேணாம்மா. நான் உழைக்கிற காசுக்கு ஒழுங்கான ஊதியம் கிடைச்சா எனக்கு போதும். எனக்கு நீ ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் காசு தர வேணாம்மா. நீ அப்படி நினைச்சவாரு, அதுவே போதும். நீ போயிட்டு வாம்மா. சரிங்க மேஸ்திரி, அப்ப நான் போயிட்டு வரேன். என் புருஷன் வந்தோடனே கலந்து பேசிக்கோங்க.